இந்த மாநாட்டு பார்ப்பதற்காக இன்று விடிகாலை அதிகாலை 5 மணி அளவில் இங்கு வந்தேன். மாநாட்டினுடைய பணிகளை பார்த்தேன். மிக சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள். தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு மாநாடாக இந்த மக்கள் உரிமை மாநாடு நடந்து கொண்டிருக்கு, சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் என்ற அனைத்து தெய்வங்களையும் மதங்களையும் சார்ந்து அனைவருக்கும் கோபுரங்கள் எழுப்பி மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாடாக 2 மாத காலமாக வேலைகள் நடைபெற்று சிறப்பாக அமைந்துள்ளன. அதேபோல் அனைத்து வசதிகளும், தண்ணீர் வசதி, குடிதண்ணீர் வசதி, உணவு வசதிகள், அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்புக காவல்துறை அதிகாரிகள் அனைவரும் வந்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநாடு மிகப்பெரிய தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு எழுச்சி மாநாடாக மக்கள் உரிமை மாநாடு அமையும் என்பதை எந்த சந்தேகமும் இல்லை. தமிழகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த ஆட்சியாளர்களுக்கு அதிர்ச்சியாகக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாநாடாக இது அமைந்திருக்கிறது என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு இது எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இருந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் செல்ல வேண்டும் என்று புரட்சித் தலைவர் பாடல் வரிக்கப்போ வாழ்ந்து காட்டி மறைந்த எங்களுடைய அன்பு தலைவர், கல் தோன்றி மண் தோன்றிக்கு முன் தோன்றிய தமிழ், மூத்த தமிழ் முத்தமிழ், சங்க தமிழ் வளர்த்த மதுரை மண்ணிலே இருந்து ஆண்டாள் எனும் தெய்வ தாயின் வயிற்றிலே பிறந்து அழகர் சாமி அவர்களின் அன்பிலும் பாசத்திலும் வளர்ந்து 40 ஆண்டு கால திரையுலக வாழ்க்கையை தமிழர்களின் உணர்விலே கலந்து மதுரை மல்லிகை போல் மனம் வீசி மக்கள் போற்றுகின்ற மனித பிறவி, தாய்மார்கள் போற்றுகின்ற தெய்வ பிறவி, ஏழைகளின் சொக்கத்தங்கம், மாசற்ற கலை உலகம் அண்ணா, ஏழைகளை காக்க வந்த எங்கள் அண்ணா புரட்சி கலைஞருடைய ஆசியுடன் அந்நியார் புரட்சி அந்நியார் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வீரமங்கை வேலுநாச்சியார் எங்கள் அந்நியாருடைய சிறப்பான இந்த மாநாடு தமிழகமே திரும்பி பார்க்கின்ற வகையிலே மக்கள் உரிமையை மீட்கின்ற ஒரு மாநாடாக இந்த மாநாடு அமையும் என்பதிலே எந்த மாற்று கருத்துமில்லை. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்று சொன்ன பேரறிஞர் அண்ணாவின் கனவுகளை நனவாக்குகின்ற மாநாடு, ஏழைகளின் சிரிப்பிலே இறைவனை காண்போம் என்று சொன்ன பேரறிஞர் அண்ணாவின் வழி நடந்து கொண்டிருக்கிற எங்களுடைய கேப்டனுடைய ஆசீர்வாதத்தோடும் மக்களும் ஆண்டவனுடைய ஆசீர்வாதத்தோடும் இந்த மாநாடு மிகப்பெரிய எழுச்சி மாநாடாக தமிழகமே திரும்பி பார்க்கின்ற வகையில் அமையப்பட்டிருக்கிறது என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்துமில்லை. தமிழகத்திலே வறுமை ஒழிப்பேன் என்ற அரசியல் கட்சியை துவங்கிய ஒரே தலைவர் கேப்டன் அவர்கள் தான் என்பதை இந்த நாடு மறந்திருக்க முடியாது. வந்தவர்களுக்கெல்லாம் திரையுலகம் இருந்த காலத்திலே இருந்து 40-50 ஆண்டு காலமாக உழைக்கின்ற பணத்தை ஏழைகளுக்கு வாரி வழங்கி முன்னாள் மறைந்த ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர் கரங்களால் சிறந்த குடிமகன் விருது பெற்ற ஒரே தலைவர், மாசற்ற தலைவர், கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் என்று அனைத்து அரசியல் கட்சி எத்தனையோ கட்சிகள் இருந்தாலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கேப்டன் எங்கள் தலைவர் என்று மாதட்டி சொல்லக்கூடிய அளவிற்கு பெருந்தலைவர் காமராஜருக்கு பின் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பின்னாலே இந்த தமிழகத்தை திரும்பி பார்க்க வைத்த ஒரே தலைவர், எந்த லாப நோக்கம் இல்லாமல் மக்களுக்காக வாழ்ந்தார், மக்களுக்காக இறந்தார், மக்களுக்காக செய்து கொண்டிருக்கார் என்ற பெயரை நிலைநாட்டிய ஒரே தலைவர் எங்கள் கேப்டன் அவர்கள். பாடுபட்டு சேர்த்த பணத்தை கொடுக்கும் போது இன்பம், வாழும் ஏழை மலர்ந்த முகத்தை பார்க்கும் போது இன்பம் என்று புரட்சித் தலைவர் பாடி அந்த பாடல் வரி கேட்ப தன்னுடைய திரையுலக காலத்திலே புரட்சித் தலைவர் ரசிகனாக இருந்து திரையுலக நடிகராகி நடிகர் சங்க கடனையெல்லாம் அடைத்து நடிகர் சங்கத்தை மீட்டுக் கொடுத்த ஒரு தலைவர். இன்றைக்கு அரசியல் கட்சியிலே தமிழகத்திலே 3வது அணியாக வந்து மக்களை திரும்பி பார்க்க வைந்த அந்த புரட்சி கலைஞருடைய புரட்சி தெய்வம் தமிழகத்திலே ஒளி வீசும் என்பதை யாராலும் மாற்ற முடியாது, மறுக்க முடியாது. அந்த வகையிலே இந்த மாநாடு மக்கள் உரிமை மாநாடு, மக்களுக்கான மாநாடு சிறப்பாக அமையப்பட்டிருக்கிறது என்பதிலே யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு அனைவரும் மாநாட்டில் வந்து கலந்து கொண்டு தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு நாட்டுக்காக வாக்களியுங்கள், நோட்டுக்காக வாக்களித்து நம்முடைய சமுதாயத்தை சீரழித்து விடாது என்று வேண்டி விரும்புவதை உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கொட்டும் முரசு, நேற்று வல்லரசு, இன்று பேரரசு, என்றென்றும் ஏழைகளின் நிறைஞ்ச மனசு கேப்டன் அவர்களால் தான் தர முடியும் ஊழல் இல்லாத ஒரு நல்ல அரசு. அந்த வழியிலே புரட்சி அந்நியார் தலைமையிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழகத்தை உருவாக்கக்கூடிய மக்கள் உரிமை மாநாடு வெற்றி பெற வாழ்த்துகிறோம். வாழ்க கேப்டன், வளர்க.